So you have to elicit. But if some cases we might give as diabetes complicating pregnancy, that is previously a patient might be type 1 diabetes or type 2 diabetes, and they might have had previous congenital anomaly baby. After that only somebody might have diagnosed diabetes also. So family history, you need not ask for history of children with congenital malformation la வேண்டாம். ட்வின்னிங் உனக்கு ட்வின்ஸ் கேஸ் வந்ததுன்னா இந்த ஹிஸ்ட்ரி சொல்லு. ட்வின்ஸ் பிஓஹெச்ல கூட ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ப்ரீவியஸ் பர்த், ஸோ அதுதான் நீ நோ ஹிஸ்ட்ரி ஆஃப் சில்ட்ரன் வித் அப்படி சொல்லவே மாட்டோம். ப்ரீவியஸ் அனாமலஸ் பேபி இருக்கா இல்லையானா அது பிஓஹெச் கேஸுக்கு வரும். ட்வின்னிங் வந்து ட்வின்ஸ் கேஸ் கொண்டு இந்த ஃபேமிலி ஹிஸ்ட்ரி எலிசிட் பண்ணால் போதும். மற்றபடி டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், ஆஸ்மா, டிபி எல்லாம் எல்லா ப்ரெக்னன்சிக்கும் பாஸ்ட் ஹிஸ்ட்ரி, ஃபேமிலி ஹிஸ்ட்ரிலாம் வரும். அடுத்த ஸ்லைட். பர்சனல் ஏயா இவ்வளோ சின்னதா போயிட்ட ஃபாண்ட, இது இம்பார்ட்டன். பர்சனல்ல என்னத்தையாவது சொல்லு, எனக்கு ஒன்றும் புரியல. அது கேலரி டெபிசிட் ஆஃப் 18%. அதெல்லாம் வேண்டாம். என்னத்துக்கு இப்ப இதெல்லாம் நீங்க போய் எங்க அப்பா குதிர்க்கு உள்ள இல்லைன்னு மாட்டிக்கிறது. திஸ் we are not asking you in this context. போஸ்ட் கிராஜுவேட்டா இருந்தா we will ask, but இங்க வந்து we are not going to ask undergraduate. When we go to the management of the case, we might ask there அவ என்ன சாப்பிட்றா, ஸோ எவ்வளோ கேலரிஸ் கால்குலேட் பண்ணுவோம். இங்கே நம்மளா வந்துட்டு பர்சனல் ஹிஸ்ட்ரியில் as far as we are இது வந்து வெதர் பேஷண்ட் இஸ் இது ஆல்கஹாலிக்கு ஸ்மோக்கரு. ஏன் இப்போ சிரிக்காதீங்க, என்னடா ஆப்ஸ்டெட்டிக்ஸில் ஆன்டினேட்டல் மேடம் சொல்கிறாங்க no many women are smoking. Can you tell me what is the effect of smoking on pregnancy? என்ன ஆகும்? ஆன்டினேட்டலா பிரெக்னென்ட் மதரு ஸ்மோக் பண்றாங்கன்னா என்ன ஆகும்? பாப்பாக்கு என்ன ஆகும்? What will happen to the baby? Pramod, you will find out for us and tell your colleagues. So what is the effect of smoking on pregnancy? What is the effect of alcohol in pregnancy? சரியா? அந்த ரெண்டு ஈவெண்ட். தென் பிளாடர் பவல் ஹேபிட்ஸ் நார்மல், இதெல்லாம் எங்களுக்கு மெடிசன் மாதிரி ரொம்ப ஜாஸ்தி இங்கே எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம். ஒரு லைட்டு டச் அப். பட் ஸ்டூடெண்ட் ஷுட் நோ nowadays even ladies smoke and ladies drink alcohol even in pregnancy, be it the very lower socioeconomic status or a very high socioeconomic status. So what is the effect of smoking on pregnancy? What is the effect of alcohol in pregnancy? நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்து next slide. So then coming to general examination. Yes. Patient is conscious, cooperative and well oriented to time, place and person. To say about vitals, patient is AFib, pulse rate is 82 beats per minute in right radial. சரி, எங்களுக்கு வந்து if it is anemia complicating or cardiovascular disease complicating, நீ நிறைய இவ்வளோ கேரக்டர்ஸ் சொல்லலாம். பட் அது ரெண்டும் இல்லாத பட்சத்தில் 82 per minute ரெகுலர்ன்ட்டு சொன்னா ஒரு லைன் போதும் எனக்கு. Blood pressure 120/80 in right arm in ascending position. Respiratory rate 16 beats per minute. Okay. There's no pallor, no icterus, no clubbing, no sinuses, no centralized lymphadenopathy and ஆமா. எங்களுக்கு வந்து நம்மளா கமிட் பண்ணிக்க வேண்டாம். ரெகுலர் ஆன்டினேட்டல் கேஸ் other than இது cardiovascular disease complicating pregnancy and anemia complicating pregnancy, we don't expect all other things either. Not anemic, no pedal edema, அது வந்து எல்லா கேஸுக்குமே சொல்லணும். பட் கிளப்பிங் சைனோசிஸ் வந்து கார்டியோவாஸ்குலர் டிசீஸ் காம்ப்ளிகேட்டிங் ப்ரெக்னன்சிக்கு சொல்லணும். பட் இக்ட்ரஸும் லிம்ஃபடினோபதி எதுக்கு சொல்ல சொல்லலாம்? ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம்.
நாங்க நிச்சயமா அண்டர் கிராஜுவேட்டுக்கு ஜாண்டிஸ் காம்ப்ளிகேட்டிங் பிரெக்னன்சி கொடுக்க மாட்டோம். அது நம்ம சொல்லவே வேண்டாம். லிம்ஃபடினோபதி கேன்சர் பேஷண்ட் உனக்கு கொடுத்துருவேனோ, கொடுக்கவே மாட்டேன். சரியா? So, as far as obstetrics, you can commit with no pallor, no pedal edema. But a cardiovascular disease இல்ல அனீமியா வித் ஃபெயிலியர் ஏதாவது கேஸா இருந்தா வேணா அந்த கிளப்பிங் சைனோசிஸ் ஏதாவது போட்டுக்கலாம். மற்றபடி இந்த இக்கஸும் லிம்ஃபடினோபதி கொண்டே வர வேண்டாம். நமக்கு வந்து ஆன்டிநேட்டல் ஆப்ஸ்டெட்ரிக் ஹிஸ்டரியில வேண்டவே வேண்டாம். தென் height 155 centimeter, pre-pregnancy weight 58 kgs, present weight 68 kgs, pre-pregnancy BMI 24.1 kgs. So in the examination hall also there is a height calculating thing and a weight calculating either. So you have to calculate the BMI as far as for all pregnancy. When you present like that, we are tempted to ask one question. So what is the actual weight gain in pregnancy? 9 to 12 kgs. So how will you split? இவ்வளோ வீக்குக்குன்ட்டு பேசணும் இல்லையா? எப்படிப்பா? ஒட்டு மொத்தமா 9 to 12 kg சொல்ற. அது கூட இன்னும் உள்ள போய் பார்த்தா அக்கார்டிங் டு த பிஎம்ஐ. இப்போ ஏற்கனவே பேஷண்ட் பிஎம்ஐ 30-32 இருக்குதுன்னு வச்சுக்கோ, ஒபீஸ் ஓவர் வெயிட்ல அவங்களுக்கு பிஎம்ஐ வந்து வெயிட் கெயின் கம்மியாக. ஸோ all books give that. So kindly read in detail about weight gain in pregnancy or short note question varala. So kindly give more importance and go through the books and read the weight gain in pregnancy. Adutha head to toe examination la kadiyadu. Appadi solla vendappa engalukku nee வந்து இது ப்ரீவியஸ் இதெல்லாம் சொல்லி வைட்டல்ஸ் சொன்ன உடனே ஸ்பைனு வந்துட்டு நான் பிரெஸ்ட் அண்ட் ஸ்பைன் நார்மல்ன்ட்டு அப்படி ஒரே லைன் சொன்னால் போதும். இவ்வளோ டீட்டெயிலாக எங்களுக்கு வேண்டாம். மெடிசன் எக்ஸாமோ சர்ஜிக்கல் எக்ஸாமில் இதெல்லாம் சொல்லிக்கலாம். நமக்கு வந்து பிரெஸ்ட் அண்ட் தைராய்டு நார்மல் சொன்னால் போதும். வைட்டல்ஸ் நார்மல், பிரெஸ்ட் அண்ட் தைராய்டு. அடுத்தது so systemic examination, like any other case, it is good. We will also start with the cardiovascular system examination and the respiratory system examination and a CNS examination. இது மாதிரி ஒரு லைன் சொல்லி தான் ஆனோம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் per abdomen examination. Yes. Inspection, on inspection, shape of abdomen appears globular, it is uniformly distended, corresponding partners equally with respiration, umbilicus is central and everted, flanks are See, when you have, this is a 8.5 months pregnancy, 32 to 34 weeks size ஒரு அப்டமன்ல ஒரு யூட்ரஸ் சைஸ் இருக்கும் போது நீ சொல்ற quadrants move equally with respiration-லாம் கண்டுபிடிக்க முடியுமா? முடியவே முடியாது. புரியுதா? ஸோ முடியவே முடியாது. ஸோ per abdomen examination on inspection, abdomen is enlarged. Whether it is longitudinally, most of the time it is longitudinally enlarged. Only if it is a transverse line, it is transversely enlarged. So undergraduate transverse line நிச்சயம் வைக்க மாட்டோம். So undergraduate abdomen is longitudinally enlarged. அது மாதிரி umbilicus is everted. Now you have to commit in the flanks full-ஆ இல்லையான்ட்டு. புரியுதா? இப்போ இன்ஸ்பெக்ஷன்ல வந்துட்டு flanks are not full சொல்லியிருக்காங்க. ஏன்னா 2 things are there. ஒன்று flanks full, இன்னொன்று flanks not full. So now because it is 8.5 months, we have committed as flanks not full. அப்புறம் அதை சொல்லணும், வேறு வழி இல்லை. லீனா நைக்ராசின் ஸ்ட்ரையா கிராவிடாரம்ஸ் present, then no other scars seen. ஏன்னா ப்ரீவியஸ் ஏதாவது ஆப்ரேட்டிவ் ஸ்கார்ஸ் இருக்கலாம் ஏதாவது.
But sinus dilated veins very rare. If ரொம்ப ஏதாவது அசைட்டிஸ் லிவர் ஃபெயிலியர்ல இருக்கிற கேஸுக்கு ஏதாவது இருக்கலாம். பட் உனக்கு வந்து அண்டர் கிராஜுவேட்டுக்கு நாங்கள் கொடுக்க போறது இல்லை. ஸோ விசிபிள் இன்சிஷனல் ஸ்கார்ஸ் இல்லைன்னா என்ன ஸ்காரு? ஏன் அவ போய் ஏதோ நேட்டிவ் ட்ரீட்மெண்ட்ல போய் அப்டமனை சுட்டுகிறா, அந்த பேர்ன் இல்லை சுடு தண்ணி ஊற்றிக்கிட்டா ஸ்கேல்டு, அந்த ஸ்கார் கூட இருக்கலாம். டோன்ட் கமிட் அஸ் இன்சிஷனல் ஸ்கார். No other scars or sinus or dilate. Sinus, I don't think anything is needed, but no other scars or dilated veins seen. அதோட இருக்கலாம். இப்போ ஹர்னியல் ஆரிஃபிஸ் ரொம்ப கஷ்டம். ஒரு பிரெக்னென்ட் யூட்ரஸ் அது 8 உங்களுக்கு கொடுக்க போகிறது மோர் தென் 8 months தான் முக்காசி. அதுல ஒரு ஹர்னியல் ஆரிஃபிஸை போய் தேடி நீ கையை வச்சு பால்பேட் பண்ணி பேஷண்ட்டை இரும்புன்னு சொல்லணுமா இல்லையா? இன்கொயினா கிட்ட அதெல்லாம் ஒன்றும் நடக்க போறது இல்லை. ஸோ வை டு கமிட்? ஸோ பர் அப்டமன் இன்ஸ்பெக்ஷன், அப்டமன் லாஞ்சிடியூட்னலி டிஸ்டெண்டட் with umbilicus everted, flanks not full, linea nigra, linea stria gravidarum seen, no other visible scars or dilated veins seen. அதோட போதும் inspection. Then we come to next page, palpation. Palpation அதெல்லாம் வேண்டாம், நமக்கு டெம்பரேச்சர் வேண்டாம். But when you are starting to examine the patient, you are supposed to warm your hands. So you have to supposed to warm your hands, then only gently palpate the patient. So that you need not tell, but when the examiner, so I told as far as the undergraduate, if we are all doing our exams in reality, examiner has got the right to ask the student to palpate the abdomen generally or demonstrate the grips, either fundal grip or lateral grip or first pelvic grip or second pelvic grip. So that time we will observe as an examiner. So when you go to the patient, we will take you, your patient will be lying down there on the cot when you are sitting and talking with us. So we will take you to the patient. Now do the palpation. That time you have to, there is a method how to approach the patient. So first the patient should feel relaxed with you. So only first when you are even going and eliciting the history, always you should have the courtesy. Patient, if the patient does not cooperate with you on the examination day, I told you will pick up your things by lot, then you will be assigned that patient. The patient கிட்ட போய் நின்ன உடனே you should be gentle enough to the patient. So kindly wish the patient good morning. அதுக்கப்புறம் you introduce yourself that you are a student who has today come for the final year examination, so that you have been given her as an examination candidate. So you have to cooperate with me. So I will be asking some questions to you. I will be palpating you. I will not do any harm to you or your baby. So that as you are talking, the patient should find confidence in you. Amava. Adhe mari patient also, then you will tell you have to cooperate with me. Kindly answer my questions. If you answer good only, I can elicit all these things. I will go present and tomorrow I will become a very good doctor. ஆமாவா? அது வரைக்கும் நீ பேசணப்பா, இல்லைன்னா வேலை நடக்காது. So kindly, and we will not, if you pick up some fight with the patient on the examination day, we will not change the patient. சரியா? அப்படின்னா you are not fit to be a doctor. உன்னால ஒரு பேஷண்ட்டை கவுன்சில் பண்ணி அவ கோஆப்ரேஷனை எக்ஸாமுக்கு வர வைக்க முடியலன்னா, நீ இன்னும் 6 மாசம் பேஷண்ட் எல்லாம் ஹேண்டில் பண்ணி இன்னும் கொஞ்சம் உனக்கு கான்ஃபிடென்ஸ் வந்து நீ பேஷண்ட் கான்ஃபிடென்ஸ் கொடுத்து அடுத்த எக்ஸாம்ல பார்க்கலான்னு அனுப்பிச்சிடுவோம்.
Amava. So kindly you have to be gentle in talking and when palpating. Then you will tell. So there is should be a modesty. You are a male doctor. You are going to examine a female patient. So of course we will try to keep some nursing student or somebody. Then the patient also should be feel comfortable. So you the patient will be provided with a sheet, and so you are to see only the abdomen part and examine. So, but நீ வந்து because you are coming for the exam, you will be scared. Your adrenaline, noradrenaline will secrete. Some will have profuse sweating of the hands. ஆமாவா எல்லாம் நடக்கும். So you have to wipe your hands. Then நீ போய் இந்த ஜில்லுன்னு உன் கையில் போய் when you touch the abdomen, the baby might move in a tumultuous way. Baby is very sensitive. Patient also might feel scared. So only I am telling, first thing before touching the patient, first பேசி confidence, அதுக்கப்புறம் make the patient lie down. Then you have to warm your hands. Then there is one line called as after correcting the dextrorotation. So a pregnant uterus is because of the see the uterus is anchored by ligaments like a ship which is in the shore. If you had gone to the harbor, the ship அது தண்ணியில மிதந்து போயிடக்கூடாதுன்ட்டு they will harbor in the harbor, they will tie some ropes and keep the ship in the one place. Like that only the uterus also is kept in one place by different ligaments of the uterus on both sides. But because the baby is around 2.5 or 3 kg baby is there, because of the weight, the uterus tries to turn to one side. That is, it is always dextro-rotated. Right side, most of the time it is rotated. So always, whenever you start examining, you should tell the patient, then you should stand at the right side of the patient. Then you should make the patient semi-flex the legs. And then you should, with your left hand, correct the dextro-rotation. And then only you have to see the fundus of the height of the uterus. So, first line palpation after correcting the dextro-rotation. So, right side correct the dextro-rotation, left side you have to feel the fundus. So, there is a separate thing in the book, Mudaliar book. You have got that page where it tells the different heights of the uterus. So one patient you were telling about 8.5 months of amenorrhea. Apna 8 months na 32 weeks. 8.5 na 32 to 34 weeks. Amava 36 weeks na 9 months ஆயிடுதுல்ல. So இப்போ ஜிஃபி ஸ்டர்னம் கிட்ட இருந்ததுன்னா அதுதான் 36 weeks. So when you are seeing, so you have to be very careful in examination. So நீ இந்த பேஷண்ட நீ ரியாலிட்டியில பார்த்து 8.5 months அமெனோரியாக்கு அப்புறம் 36 weeksனா நான் பிடிப்பேன் உன்னை கமெண்ட் டெமான்ஸ்ட்ரேட். நீ 34 to 36 சொல்லலாம், இல்லை 32 to 34. So there are standard things. So at the level of the pubic symphysis, the height of the uterus is 12 weeks. So till 12 weeks, the uterus is an intrapelvic organ. Only when it comes to 12 week size, it is felt near the pubic symphysis. When it is at the umbilicus level, it is 24 weeks. When it is at the xiphisternum, it is 36 weeks. So between 12 and 24, when you keep your two fingers like this, 12 plus 4, 16 is one more designation. 16 plus 4, 20 is one more. 20 plus 4 becomes 24. Like that, between 24, umbilicus and the xiphisternum, if you keep your fingers like that, 24 plus 4, 28, 28 plus 4, 32, 32 plus 4, 36. இந்த 32ல ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்று 32 வீக்ஸ்ன்னு கமிட் பண்ணி ஃபிளாங்க்ஸ் நாட் ஃபுல்லுன்னா இட் இஸ் கரெக்டாக 8 months தான் நிஜமான 32 weeks ஆஃப் ஜெஸ்டேஷன். பட் 32 weeks சைஸில் ஃபிளாங்க்ஸ் ஆர் கெட்டிங் ஃபில்டு.
flanks full நீ commit பண்ணனா அது term. So when will you call term? After 37 completed weeks. So like that, when you do a clinical examination also, you have to stress out these points. So fundal height, in the case it will be either 32 to 34 weeks. 34 சொல்லக்கூடாது, 32 to 22 சொல்லக்கூடாது, 20 to 22 இல்லை 22 to 24. ஸோ நம்ம சொல்ல வேண்டியது 12, 16, 20, 24, 32 with flanks full, without flanks full 36. 6 நம்பர் தான் சொல்லலாம், மற்றதெல்லாம் ரேஞ்சில் தான் சொல்லணும். ஸோ நான் இந்த பேஷண்ட்டுக்கு சொல்லணும்னா ஒன்று 32 to 34 சொல்லியிருப்பேன், இல்லை 34 to 36 weeks சொல்லியிருப்பேன். Then inch tape you will bring, you have to measure the abdominal girth. So abdominal girth you have to measure. More than that, symphysiofundal height is important. So you have to so இந்த உங்க எப்சிபான அந்த புக், கிளினிக்கல் புக்கில் அந்த அம்மாவே நிறைய நமக்கு எக்ஸாமினராக வருவாங்க. So she is a retired professor from Stanley Medical College. Most of the time she comes as an examiner. I don't know, somehow, usually, how will you measure this symphysiofundal height? We have to, so the name itself tell, you have to keep the first edge of the inch tape on the symphysis, then fundus you have to measure in the 36 centimeter. But I don't, somehow I have been an examiner with her. I don't know, somehow she is very adamant and she never leaves the student till the student tells her, you keep the first point of the tape in the fundus and then you bring to the pubic symphysis level. So I think we will, according to the exam, but very logically, most of the books give symphysiofundal height means first edge of the tape you have to keep and then you have to take it to the fundus. So we will decide, we will tell of you whether she is coming as examiner, then we will tell, kindly tell this answer in this way. So most of the time it is symphysiofundal height. Then coming to the maneuvers, first grip or the fundal grip. Padi. Broad, soft, irregular mass suggestive of breach. அப்படியே broad, soft, வந்து not palatable, அந்த வேர்டெல்லாம் சிலது இருக்கிறத வேற வழி இல்லை, அப்படியே தான் ஒப்பிச்சானோ. சரியா? Probably the breach. Second pelvic grip or lateral grip, அப்படிதான் பேசலாம், வெறும் lateral grip பேசக்கூடாது. அடுத்து on the right side, irregular multiple knob-like structures suggestive of... So irregular multiple knob-like structures, limb buds, and most of the students try to use the word, and many books also give limb buds. இல்லை, limbs எல்லாம் நமக்கு ஃபார்ம் ஆயிடுது 12 weeksலயே ஆர்கனோஜெனிசிஸ் முடிஞ்சுது. பட் ஏன் நீ நாபு மாதிரி ஃபீல் பண்றேன்னா, the baby is in a state of complete universal flexion. ஸோ கையை இப்படி மூடி இருக்கிறதுனால இந்த இடத்த நம்ம ஃபீல் பண்ணும் போது நாபு மாதிரி தான் இருக்கும். அதுக்குன்னு லிம் பட்ஸ்னா, அப்போ பாப்பாக்கு விரலே வளரலையா, வளர்ந்த விரல அது மடக்கி வச்சுக்கிச்சு, அதனால இட் இஸ் ஃபெல்ட். So most of the time students tend to tell that wrong word as limb buds. I don't like that. So multiple knob-like structures felt, that is irregular, that is limbs. Then on the left side, a continuous curvilinear, that is the spine or the back is felt. Adukapra first pelvic grip, third grip or the first pelvic grip. Read. Hard, round, independently palatable mass and suggestive of head. So in the first pelvic grip, two things we have to know. One is which part, whether it is the head or the that is the cephalic pole or the podalic pole. அதாவது vertexa breach. As far as you as an undergraduate, we won't give transverse line. So you have to tell whether it is head or breach. So pole இது பண்ணுவேன்.
அடுத்து வந்து ஃபர்ஸ்ட் பெல்விக் கிரிப்ல அடுத்த ஃபைண்டிங் ஒன்று இருக்கு. 3 things you have to commit. இப்போ இந்த கேஸ் வர்டெக்ஸ். ஸோ a hard round independently palatable mass that is suggestive of head is felt in the lower end. Now இந்த ஹெட் இருக்கிறது என்னவா இருக்கு? Only 3 things. Whether the head is mobile, unengaged or engaged. புரியுதா? மூணு வார்த்தை தான் கமிட் பண்றோம். நாட் என்கேஜ், நாட் ஃபிக்ஸ்டு, அந்த வார்த்தையெல்லாம் கிடையவே கிடையாது. கைண்ட்லி டோன்ட் லேர்ன் சம் ராங் திங்ஸ். ஒன்லி யூ ஹாவ் டு டெல் 3 things. ஃபர்ஸ்ட் பெல்விக் கிரிப்ல வெதர் இட் இஸ் த ஹெட் ஆர் த பிரீச், அந்த ப்ரெசன்டிங் பார்ட்டு அது வந்து என்னவா இருக்கு? வெதர் இட் இஸ் என்கேஜ், மொபைல் ஆர் unengaged or engaged. So if the head is mobile, then அப்படின்னா என்ன? What is engagement? When the broadest diameter of the presenting part. So in a case of head or the vertex presentation, the biparietal diameter is the largest diameter. When the largest diameter of the presenting part has entered the pelvic brim, that is called as engagement. So அந்த engagement இருக்கா இல்லையான்னு பார்க்கணும். So if the whole head is above the brim, that is called as mobile. So brimக்கு மேல head இருக்குதுன்னா மொபைலா இருக்கும். So மொபைலா இருக்குன்னு first pelvic grip பார்த்தேன்னா you can tell second pelvic grip not done. That means you need not do the second pelvic grip, because the work of second pelvic grip is only to see அந்த மொபைல் ஹெட்டா இருந்தா விட்டுடு. இந்த என்கேஜ்டா அன்என்கேஜ்டான்னு ஃபர்ஸ்ட் பெல்விக் கிரிப்ல கண்டுபிடிச்சது ரெண்டாவது வாட்டி வெரிஃபை பண்றதுக்கு தான் செகண்ட் பெல்விக் கிரிப்பை பண்றோம். ஸோ இஃப் யூ ஹவ் கமிட்டட் ஃபர்ஸ்ட் பெல்விக் கிரிப்ல த ஹெட் இஸ் மொபைல்னா you need not even tell that you I have not done the second pelvic grip in kuda solla venda. Adutha finding ku heart sound ku poidla. Then we will ask, did you do? You didn't do. Why you didn't do? Because it is mobile, I did not do. So that we are happy. But if you have committed in the first pelvic grip, head is unengaged, head is engaged, then you have to tell about the second pelvic grip. So second pelvic grip la to find iduvaraikkum you were on the right side of the patient, you were facing the patient face, the legs were semi flexed patient, all these grips you were doing. But now for second pelvic grip, now you have to turn yourself towards the foot of the patient. Again make the patient semi-flex. Now, till now only one hand you were using. Now time has come to use both the hands. So you will face towards the foot end of the patient, and now you have to, so now I am facing the foot end of the patient. So with these two hands, now I have to do second pelvic grip. So second pelvic grip, why we are doing? Whether to see head is engaged or unengaged. If the patient head is unengaged, that means the head will, the hands will converge like this. That means the major part of the head is above the brim. So only we are telling it is unengaged, the hands will converge. That is called as, if so second pelvic grip, hands were converging, so the head is unengaged. But if the largest diameter has entered the fetus pelvic brim, then the hands will diverge. So if the hands diverge, it is called engaged. So இது வந்து is a paradox. பேரடாக்ஸ் என்ன? முரண்பாடான ஸ்டேட்மெண்ட். ஏன்னா ஹெட்டு உள்ள ஹெட்டு உள்ள போலனா ஹேண்டு கன்வர்ஜ் ஆகுது,
head ulla poichna and diverge. It is a paradox statement. Kindly understand this and read like that. Go through the books, how they explain that, and kindly keep it in your mind. Even if you are தூக்கத்துல எழுப்புனா கூட இதை தப்பா சொல்லக்கூடாது. So unengaged na heads will and hands will converge, and if the head is engaged, hands will diverge. So kindly, when you come in reality, palpate in the patient and see. But there is one more tip for you. Usually, when does the head engage? In a primary gravida, that is who is conceived for the first time, in a multigravida who is conceiving after one delivery or one this thing, so multi. So head will engage at the time of labor in a multigravida, but the presenting part will engage in a primary gravida even before pregnancy, that is at term. So you should remember this also when you are noting this engagement and unengagement. அடுத்த slide. அடுத்தது பா. Yes. Then you have to hear the fetal heart sounds. How do you hear the fetal heart sound? What is that apparatus called? சொல்லுப்பா. So correct. So fetal. So again, when you have told the back is on the left side, சொல்லிருக்கியா, அந்த back சொல்ற இடத்துல தான் you should tell the fetal heart sound, because the bone is a good conductor of sounds. So back எந்த இடத்துல left side felt-னா அந்த இடத்துல you have heard the fetal heart sound சொல்றோம். So when you are hearing the fetal heart sound, எவ்வளோ rates, that is beats per minute சொல்லணும். That means you have to count the fetal heart rate for 1 full minute. இப்போ how do you auscultate the fetal heart sound? என்னப்பா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பேர் என்ன? ஐயோ, என்னதான் வர்ச்சுவல்னாலும் நமக்கு தெரிஞ்சுக்கணும்ல. ஃபீட்டஸ்கோப். ஃபீட்டஸ்கோப்னு ஏதாவது ஒரு ஐடியா இருக்கா பிரமோதுக்கு? படத்தை பார்த்தியா ஏதாவது புக்கில்? இல்ல, தயவுசெய்து எந்த போய் கூகுள்ல சர்ச் பண்ணி ஃபீட்டஸ்கோப் என்ன மாதிரி இருக்குன்னு எல்லாரும் தயவுசெய்து தெரிஞ்சுக்கோங்க. இன் ரியாலிட்டி யூ மைட் ஹேவ் டு ஹியர் த ஃபீட்டல் ஹார்ட் சவுண்ட் ஒன்லி வித் தட். அடுத்த கட்டம் வேணா செத்துல, பட் எக்ஸாமில் the student has to use the fetoscope. Some examiners will also tell, come on, now demonstrate with the fetoscope. How did you hear the fetal heart rate? அதனால அதெல்லாம் வரும்போது தெரிஞ்சுக்கணும். அட்லீஸ்ட் இப்போ படத்தையாவது கூகுளில் ஃபீட்டஸ்கோப் என்ன மாதிரி சைஸு ஷேப்பில் இருக்கு அதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்லைட். நெக்ஸ்ட் ஸ்லைட். நெக்ஸ்ட்மா. ஸோ சம்மரி. எஸ், இப்போ நம்ம 1 மணி நேரத்துக்கு பேசினதை இப்போ யாராவது ஒருத்தர் உள்ள வந்தாங்கன்னா தே ஷுட் நோ திஸ். ஸோ பட் இது என்னது, ஒரு மனித நேயமே இல்லாம இதை தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணு. 30 வயசு பொம்பளை அப்படின்னா நல்லா இருக்கான்னு, நேயமா இருக்கான்னு வேர்ட்ஸ். ஏன் மிஸ்ஸஸ் சோயன்சோ, ஒய்ஃப் ஆஃப் சோயன்சோ, ஏஜ்டு 30 years, a case of weight எல்லாம் வேண்டாம், a case of gravida 2 para 1 live 1 with history of 8.5 months of amenorrhea, diagnosed to have high blood sugar at the antenatal clinic, has come to the hospital for further management. She is detected for the first time with high blood sugars, and then she is இதெல்லாம் வேண்டாம், with only a positive family history of diabetes mellitus in her mother. On examination, patient fundal height corresponds to 34 to 36 weeks of gestation with a single live intrauterine gestation, a large with head
mobile head unengaged with a good fetal heart sounds has come to the hospital for further management. இதுதான் சம்மர். ஆமாவா? நீ எழுதுனதெல்லாம் தேவையே இல்லை. வெயிட் தேவையில்லை, கேலரிஸ் இங்க தேவையில்லை, அதெல்லாம் தேவையே இல்லை. ஸோ இதுதான் நான் சொன்ன மாதிரி தான் சம்மரி. நவ் ஒன்ஸ் யூ பிரசன்ட் திஸ், யூ வில் ஆஸ்க் வாட் டு யூ வாண்ட் டு டூ ஃபார் யோர் கேஸ் டாக்டர். ஆமாவா? அடுத்தது போயிருக்கியா? இன்வெஸ்டிகேஷன் எழுதியிருக்கியா? அடுத்த ஸ்லைடு இருக்கா? இருக்கா இல்லையா? See, there is no provisional diagnosis. As far as obstetrics undergraduate சம்மரியோட நீ நிறுத்தினா போதும். சரியா? கைட்ல வேணா வாட் இஸ் யுவர் ப்ராபபிள் டயக்னோசிஸ் கேட்போம். பட் ஆப்ஸ்டெட்டிக்ஸ்ல வேண்டாம் எங்களுக்கு. நீ சொன்ன சம்மரி போதும். பட் அதுக்கு அடுத்த லைன் இன்வெஸ்டிகேஷன் எழுதணும். ஐ ஹவ் சீன் மெனி எக்ஸாமினர்ஸ் asking the they expect the undergraduate to write the after summary investigation எழுதணும். அப்ப நீ routine investigation, specific investigation, what are the antenatal investigations for any case, not only this. சொல்லு கடகடான்னு. நம்ம இன்னும் இப்போ எனக்கு 20 minutes தான் இருக்கு. ஏதாவது கிளாஸ் இருக்கா? ஏதாவது கிளாஸ் இருக்கா? எல்லாரும் சொல்லிட்டாங்க மேடம் நீங்க முடிக்க மாட்டீங்கல்ல வேணும். சொல்லுப்பா. ரொட்டீன் ஆன்டிநேட்டல் இன்வெஸ்டிகேஷன், ஹீமோகுளோபின் கடகடான்னு வரணுமே. புக்கில் எல்லாம் கொடுத்துருக்கேன். பிளட் பிரஷர் இன்வெஸ்டிகேஷன் இல்லப்பா. பிளட் சுகர்னு இப்ப பண்றது இல்லப்பா. அப்பா தயவு செய்து யூ ஹாவ் டு டூ ஆன்டிநேட்டல் ரொட்டீன் ஆன்டிநேட்டல் இன்வெஸ்டிகேஷன் ஸ்பெசிஃபிக். ரொட்டீன் என்னத்தப்ப வில்வ பிரியாணிக்கு சொல்லி கொடுத்தா எனக்கு தெரியாது. நான் அது என் பார்ட் இல்லை. ஸோ ஐ வில் கோ டு த ஸ்பெசிஃபிக் ஆன்டிநேட்டல் இன்வெஸ்டிகேஷன். இப்போ அடுத்த வேற கேஸுக்கு doing a blood finding out blood sugar comes in the routine. That means why? Because I have told every pregnant woman coming to the hospital should be checked for blood sugar levels. So அது வந்து மற்ற கேஸுக்கு ரொட்டீன்ல வரும். இந்த கேஸ் நமக்கு ஜிடிஎம்க்கு ஸ்பெசிஃபிக்லியே வரும். ஆமாவா? So why are we doing? So one gist I want to tell, there is Dr. Seshayanu ஒருத்தர் இருக்காரு. Maybe many of you would have heard. He is the doyen. He is now 80 plus years. He is still there. If somebody is in Madras, they will be knowing Dr. Seshaya Clinic is there. And Mary is a very doyen person, very big person who was once a professor of medicine in MMC. So, அந்த காலத்திலே he was the professor of medicine in Madras Medical College, where he only found out by research and developed this concept of pregnant mother is getting diabetes separately. Even if they are not a diabetic also, whenever a lady becomes pregnant, many ladies who are in the high risk category will develop diabetes in pregnancy. So there is one such diabetes which comes in pregnancy and goes away in some people after pregnancy is over. So he was the person in Madras Medical College who brought out this concept, and he did so many researches, and now it has become a big entity. And in pregnancy we are seeing more and more patients developing diabetes in pregnancy. So always our honor goes to Dr. Seshaya. So he has done such a big work that he has published a research paper analyzing blood sugar in pregnant person in urban population and in rural population. And he has produced so many research papers
And so now the government of Tamil Nadu has taken up his publication, his research as a standard test for diagnosing diabetes in pregnancy. So that is called as DIPSI. The abbreviation is DIPSI. So go read. So if you touch that Google, what is DIPSI, you will understand so many things about Dr. Seshia and DIPSI. So as far as a student, that is out of interest. Now as far as a student, so what are we doing in Tamil Nadu? I said according to the definition, so every pregnant woman at the first booking. So his research has been put as a government order by the Tamil Nadu government in way back in 19 around 10-15 years before itself, and now we are following it. So every pregnant woman, either in a private clinic or in a primary health center or in a secondary center or in a tertiary care hospital like us, has to be checked for diabetes. How? By giving a loading dose of glucose. So it is called as universal screening. So every pregnant woman, irrespective of the previous fed state. ஸோ ப்ரெக்னென்ட் உமன் இப்போ ஒருத்தி 2 இட்லி சாப்பிட்டு வந்தாலும் சரி, ஒரு பழைய சாப்பாடை சாப்பிட்டுட்டு வந்தாலும் சரி, அவள் சாப்பிட்டு வந்து அரை மணியில் வந்தாலும் சரி, 3 மணி நேரத்தில் வந்தாலும் சரி, irright. So whenever in the first booking antenatal visit, any pregnant woman comes, we have to give 75 grams of glucose. So it is available from the Tamil Nadu Medical Corporation. ஹாஸ்பிட்டலுக்கு வந்தால் பார்ப்பீங்க, இப்போ டேப்லெட்லாம் சப்ளை பண்ணுற மாதிரி சின்ன பேக்கெட் இருக்கும், 75 grams ஆஃப் குளுக்கோஸ். அந்த 75 grams ஆஃப் குளுக்கோஸை பேஷண்ட் வந்த உடனே ஓபிடியில் அதுக்குன்னு ஒரு இடம் இருக்குது, உடனே வந்து 200 ml வாட்டரில் அந்த 75 grams குளுக்கோஸை கலக்கி பேஷண்ட்டுக்கு கொடுத்துருவாங்க. பேஷண்ட் கொடுத்த உடனே நம்ம டைம் நோட் பண்ணிட்டு அந்த 2 hours சொல்லி பேஷண்ட் எதுவும் சாப்பிடக்கூடாது, அவங்க மற்ற டெஸ்ட்டு மற்ற எக்ஸாமினேஷன் எல்லாம் பண்ணிட்டு அந்த 2 hours வந்தோடனே சானியா பிரகாஷ் லெஃப்ட் த மீட்டிங், போர்டு அவங்களுக்கு ஆப்சென்ட். ஸோ அந்த இனிமேல் 10:45 அப்புறம் எவெல்லாம் லெஃப்ட்டு, 10:45 அப்புறம் யாரெல்லாம் லெஃப்ட் மீட்டிங்கோ அவங்க பேர்லாம் சொல்லுவேன், நீ ஆப்சென்ட் பேப்பர் எடுத்து. So you have to give that 75 grams in 200 or 250 ml of water. You have to mix and tell her to drink around 5 to 10 minutes. So the patient should not vomit basically. But actually, if you drink that hypermolar solution, actually you tend to develop vomiting. அது early pregnancy-ல இருக்கலாம். அதனால நம்ம வந்து கடகடான்னு அப்படி குடிக்க வேணாம். ஒரு 5 to 10 minutes you have to make her drink that water. Then she can go for other things. But at that 2 hours, she should come back and give the blood, and that blood sugar is tested. So then, and so this is how we test for it. So apart from this, what are the other routine tests? நீ வந்துட்டு ஒன்னே ஒன்று தான் சொன்ன, ஹீமோகுளோபின் சொன்னியா, வேற என்ன சொன்ன? CBC எல்லாம் வேண்டாம். RH. You will tell blood grouping and typing இல்லையா, better word. அடுத்து சரி, இந்த கேஸுக்குன்னே வச்சுக்கோ. ஸோ ஒன்று குளுக்கோஸ் சுகர், பிளட் சுகர் தெரியணும். இல்லையா, பேஷண்ட் மைட் ஆல்ரெடி பி டிடெக்டட் as come ஹியர்னா, we will take one more entity. You should know what is profile. புரியுதா? ப்ரொஃபைல்னா நிறைய வாட்டி சுகர் பார்ப்போம், அதாவது சாப்பாட்டுக்கு முன்னால சாப்பாட்டுக்கு அப்புறம். ஸோ if a patient is already diagnosed as diabetes GDM in a nearby PHC, she would have been referred. Or a patient was detected by somebody has started already insulin, but they have told for further management you come here. Then we will admit the patient and do one word you have to know, what is profile. That is doing so many times blood sugar.
That is before each meal and after each meal, we want to know what is the sugar control. Then only we can adjust the drugs. So fasting, so usually we do a 7-point glycemic profile. That is fasting blood sugar, postprandial. That is after breakfast, everything is 2 hours. So fasting, 2 hours PP, then pre-lunch, post-lunch, pre-dinner, post-dinner, and early morning 3 a.m. So 7 profile will come. So we will admit the patient. So if we actually want with a oral glucose screening test, or we cannot start a insulin directly. We don't know how many to put which time. So we have to do a 7-point profile, see how the blood sugars, and then only we can adjust the dose of insulin. So this is how we manage for this thing. So so either we do a first detection test, or a patient who is already detected, we might admit her for a profile sake. Then what else? So now tell me, why are we so much bothered about this GDM? What is it going to cause for the mother? What is it going to do for the baby? So every medical disorder, if we want to learn everything, anemia, cardiovascular system, hypertension, diabetes, that means it is going to affect both the mother and the fetus. So in the mother, what are the effect? How will it affect if the patient is having GDM? What can happen in the first trimester? What can happen in the second trimester? And what can happen in the third trimester? சொல்லு என்ன படிச்சாய்? இப்ப தியரி பார்ட் என்ன படிச்சாய்? பிரசன்ட் பண்ணி முடிச்சாச்சு. தியரி படிச்சியா? புக்கை திறந்து ஜிடிஎம் படிச்சியா? முதலியார் புக் படிச்சியா? படிச்சியா இல்லையா? படிச்சது சொல்லு. படிச்சது சொல்லு. I don't know, because wait, எனக்கு தெரியல, நீங்க நிறைய படிக்கல. So I will at least tell the questions, find out. Anyway, we will have so many discussion. We might have a theory class also of GDM. So we will ask. So what is the effect on first trimester? What is the effect on second trimester? And what is the effect on third trimester? அப்படி பிரிச்சு சொல்லணும். அப்புறம் we have to, I will try to accommodate 1/2 an hour another day for only management. So with somebody I can accommodate 1/2 an hour, but we will stop with this. So we will know. So because I had to go detail with per abdomen examination, I couldn't finish, but I will finish in due course. So we will only, so we have known how to present a GDM case, what are the things you have to ask, and the per abdomen examination, investigation. So management only utruka na ennikada accommodate panikiren. I may not finish up, so you might be bored for a time maybe up. So like this we have to go in detail. So அடுத்து present பண்றவங்க இன்னும் கொஞ்சம் theoretical பார்ட்டும் present பண்ணிக்கோங்க. Other persons might finish up the topic very soon also. So you have to, so if tomorrow somebody is presenting anemia complicating pregnancy na, இந்த பார்ட்டு படிச்சு தியரி அனிமியாவும் படிச்சிடணும். அப்பதான் எல்லாருக்குமே வந்து ஹெல்த்தி டிஸ்கஷனா போகும். நாங்க கேள்வி கேட்டு நீ பதில் சொல்லனா வேஸ்ட் ஆயிடும். We will be wasting time. So as you present the case, or some professors after finishing case presentation, they might ask that, சரியா? So you have to know the theoretical. So whenever you are presenting a case, not only case presentation, the particular chapter also you should read off and come. Then only you can answer. It should be a dialogue. அப்பதான் வந்து மற்றவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். So today I will stop here. யாரோ ஒருத்தர் ஒண்டி ஏன் left the meeting? எந்த சானியா யாரு? கேர்ளா பாயா? அப்புறம் நான் மிரட்டின ஒன்று ஜாயின் பண்ணிட்டேன். நாங்கள் இதெல்லாம், ஸோ ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் கைண்ட் இன்ஃபர்மேஷன், we are having the participant names on our screen. Then the screen is projecting this participant joined the meeting.
இந்த பார்ட்டிசிபெண்ட் லெஃப்ட் த மீட்டிங்கு. ஸோ நான் லெஃப்ட் எல்லாம் வந்து நான் எழுதி வச்சுக்கிறேன். அவங்களுக்குலாம் நான் வந்து இன்னைக்கு அட்டெண்டன்ஸ் வந்து ஆப்சென்ட் பண்ணுறேன். ஸோ அகெயின் வி ஆர் டெல்லிங் இட் ஹஸ் ஸ்டார்டட் இன் அ சீரியஸ் வே. யுவர் விபி அண்ட் டீன் ஹஸ் அக்செப்டட். இது கிளினிக்கல் போஸ்டிங்ஸ் மாதிரி. ஸோ இந்த அட்டெண்டன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து tutorial class will be handled by the assistant professor 11 to 12. அது இஸ் இம்பார்ட்டன்ட் அட்டெண்டன்ஸ் தனியாக. அதுக்கப்புறம் வாரத்தில் 3 நாள் லெக்சர் கிளாஸஸ் ஈவினிங்கில் மத்தியானம் 1 to 2 2 to 3 அதுவுக்கு தனி அட்டெண்டன்ஸ். ஸோ 3 அட்டெண்டன்ஸ் வச்சு தான் கொள்ளுவோம். அதையும் இது பண்ணி தான் we will put the internal and we will this is serious issue. We have started our classes. இனிமே நம்ம சந்திக்கிறோமோ இல்லையோ the things have started. Attendance is become live. இதுதான் வந்து will be compiled for the university exam. So this batch, your batch is given only 5 weeks of posting in இது. And every Saturday will be a test. அந்த பேட்சோ இல்லை ஹோல் பேட்ச் எழுதினாலும் தெரியல எனக்கு. போஸ்டிங் பேட்ச் ஒண்டி தான் எழுத போறீங்களா? சரி, போஸ்டிங் பேட்ச் ஒண்டி எழுதணும்பா. 2 to 4 டெஸ்ட். சரியா? So we will keep the things live. We will see how far we are going. Okay, thank you. Thank you, madam. அட்டெண்டன்ஸ் இப்போ இது Priya, get me attendance. Yeah, it's already done. Okay, someone get me the attendance. Yeah, fine. Thank you so much, ma'am.